ருத்ராபதி. வெல்கம். ஹலோ. உட்காருங்க. என்ன இதுக்கு முன்னால என்ன பார்த்துருக்கீங்களா? என்ன சார் உங்களை தெரியாதா? இந்த சித்தர்பட்டி கேஸில் உங்களை பற்றி எழுதாத பத்திரிகை உண்டா, இல்லை உங்கள் ஃபோட்டோ வராத மேகசின்ஸ் தான் உண்டா? ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தீங்களாமே. பேங்க் ஏற்கனவே கொடுத்த லிஸ்ட் இது. இதில் 3 பேருக்கு தான் ஃபாரின் டிரான்சாக்ஷன் இருக்கு. அவங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாம் இதில் இருக்கு. நீங்கள் கொடுத்த அந்த 12 பேரோட ஸ்டேட்மெண்ட். 13 பேர். 13ஆ? நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் 12 பேரில் இருந்துச்சு. 13 பேர் தான். உங்கள் கண்டிஷன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி 13 பேர் இருக்காங்க. உங்கள் அசிஸ்டன்ட் சங்கர் அவர் கூட ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சு சொல்லியிருந்தாரு. பாருங்க, அவர்கிட்ட கொடுத்த லிஸ்ட்டில் 13 பேர் தான் இருந்தது. கோடுகள் போடுவாள் நம்பூதிரி, அதை கோணல்கள் ஆக்குவாள் தேவவாதினி. பாவங்கள் உயிரை பலிவாங்கும், அதன் பாதையில் அவளையும் யமன் வாங்க. புகழ் போதையால் மருத்துவனும் மனம் மாறி, இனம் மாறி நிறம் மாறுவன். மாறிய நிறக்கருப்பை மணிமாந்தன் அறிகுவனே, ஆயினும் பயனிலை ஆதலால். வாங்க. நரசிம்மா இங்கே இருக்காரா? இருக்கார் சார். நீங்கள் யார்? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பிஸ்னஸ் பேசணும்னு சொல்லுப்பா. உட்காருங்க.
வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உங்களை எங்கே பார்த்தா மாதிரி இருக்க? இருக்காத, நான் இப்போ தான் மதுரையிலேருந்து வர்றேன். அப்படியா? வாங்க வாங்க. பையன் சொன்னா ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கீங்கன்னு. ஆமாம், எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சுருக்கேன். வச்சுருங்க. ஆமாம், அதை வச்சு என்ன பண்ணலான் இருக்கீங்க? நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதான் அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் உங்களுக்கும் உபயோகப்படுமே அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். கேளுங்க. ஆனால் நான் எக்ஸ்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்களே. சார், எனக்கு கஸ்டம்ஸு எக்ஸைஸு எல்லாத்துலேயும் ஆள் தெரியும். திரட்டும் நல்லது தான். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? இல்லை, ஏதாவது உதவி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ கூட ஏதோ டிரான்சாக்ட் ஆயிருக்கு போல இருக்க. ஆமாம், ஆயிருக்கு. என் பையன் ஃப்ரான்ஸில் இருக்கான். அவன் தான் பணம் அனுப்பியிருக்கான். அது சரி, அது எப்படி உங்களுக்கு? அதை விடுங்க சார். உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு? இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்கள் யார்? போலீஸா? அட ஆமாம், பார்த்துருக்கேன். பேப்பரில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துருக்கேன். நீங்கள் சித்தர்பட்டி புகழ் ருத்ராபதி தானே? சார் மன்னிக்கணும், நான் எந்த தப்பு தட்டாக்க போகிறதில்ல. என் மேலே ஏதோ சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், விஷயத்துக்கு நேரவே வர்றேனே. உங்கள் ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் எங்களை உறுத்துது. நீங்கள் தான் குருஜின்னு நான் நினைக்கிறேன். நினைங்க. ஆமாம், எதை வச்சு? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு. இருங்க வரேன். இந்தாங்க பாஸ்புக். சார், நான் ஒரு மினரல் வாட்டர் கம்பெனி வச்சிருக்கேன். உள்ளூரில் இருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு ஏதோ சுமாராக போகுது. லோக்கலில் இருக்கிற டிமாண்ட்ஸுக்கே சப்ளை பத்தலை. இதில் வெளிநாட்டுக்கு எங்கே சார் அனுப்ப முடியும்? பையன் முதல்ல அனுப்பிச்ச பணம் இது. இதுலேயே இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தாங்க சார். சார், நல்லா பார்த்துட்டீங்களா? இதுக்கு மேலேயும் என் மேலே சந்தேகம் இருந்தால் எந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லுங்கள், காட்டுறேன். இல்லை ஃபேக்ட்ரிக்கு போகணுன்னாலும் போகலாங்களா? இல்லை வேண்டாம் சார், நான் வரேன். வாங்க சார். உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் என் நேரமும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். ரங்கா, என்னப்பா இது? மாணிக்கச்சந்த் வீடு இதுப்பா. இந்த வீடு தான் சார். வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. மிஸ்டர் மாணிக்கச்சந்த். நான் தான். நீங்களா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? மாணிக்கச்சந்தன் பேர் கேட்ட உடனே ஏதோ வயசான மார்வாடி வாங்கோ
நீங்கோ நம்பல் நிம்பல்னு பேசுவான்னு பார்த்தீங்களா? நான் மார்வாடி தான், ஆனால் சுத்தமான தமிழ் பேசுவேன். உட்காருங்க. நான் தெரியும், மிஸ்டர் ருத்ராபதி, வயசு 45, ஐபிஎஸ் at 23, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இல்லை. முதல் கேஸ் ஒரு சாதாரண பங்காளி சண்டை, அங்கேருந்து படிப்படியாக முன்னேற்றம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர், சித்தர்பட்டி கோயில் கேஸ். இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கீங்க. பேங்க்லேருந்து நேராக நரசிம்மய்யங்கார் வீட்டு போயிட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். அது இருக்கட்டும், நீங்கள் வந்திருக்க காரணத்தையும் நானே சொல்லிட்டோமா? பேங்க்லேருந்து ஒரு அட்ரஸ் லிஸ்ட் வாங்கிட்டு கிளம்பினீங்க. ஒரு சஸ்பெண்டான ஆஃபீஸர் இவ்வளோ பிஸியாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னா அது சித்தப்பட்டி கேஸ் விஷயமாக தான் இருக்கணும். லிஸ்ட்னா உடனே குருஜி அல்லது குருஜி சம்மந்தப்பட்ட யாரையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த லிஸ்ட்டில் என் பேரும் இருக்குது. am I right? யார் நீ? ஓகே ஓகே, ரிலாக்ஸ். RAW, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். உங்கள் ஜாதி தான். நீங்கள் உள்நாடுனா நான் வெளிநாடு. லிஸ்ட்டில் என் பேர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் விசாரித்தேன். நீங்கள் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால என்னோட ஐடென்டிட்டி உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணேன். ஐ யூ சாட்டிஸ்ஃபைட்? சரி, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை இல்லை மனுஷன் ஒன்றும் வேண்டாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓஹோ, இவர் தான் உங்கள் லிஸ்ட்டில் கடைசி பேரா? ஓ காட், இவர் தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ஆள். உடனே போய் அரெஸ்ட் பண்ணுங்க சார். எதை வச்சு? இந்த லிஸ்ட்டை வச்சு, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், இதை வச்சு நீங்கள் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கலாம் சார். என்ன யோசிக்கிறீங்க? சொசைட்டியில் பெரிய ஆள்னா? ஓ, சஸ்பென்ஷனில் இருக்கீங்கன்னா சரி, இவரை போய் மீட் பண்ணுங்க, பேசி பாருங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும். அதை வச்சு உங்கள் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிக்கோ. தேங்க்யூ மிஸ்டர் மணிக்சந்த். ஆல் தி பெஸ்ட்.
நடந்துட்டா? What happened? என்னாச்சு? சொல்லுண்டி. அண்ணா, ருத்ராபதி அங்கிள் இறந்து போயிட்டாராம். யார் சொன்னது? அவர் அசிஸ்டன்ட் சங்கர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அங்கிள் கிட்ட சொல்ல சொன்னா. எப்படி? அந்த அந்த ட்ரக் மோதி. சரி சரி. Dad, ருத்ரபதி அங்கிள் இறந்துட்டார். வாட்? ஃபோன்ல மெசேஜ் வந்தது. என்ன டாக்டர் சார், இதுக்கும் உணர்ச்சி வச்ச பழக்கடா? இல்லை எனக்கு தெரியல, சொல்லுங்க. என்ன பண்ண சொல்ற? பயத்தில் வாயில் அடிச்சுட்டு அட சொல்றியா? எனக்கு துக்கத்தை வெளிக்காட்ட தெரியாது உங்களை மாதிரி. யார் மாதிரி? அதான் சொன்னேனே, உங்களை மாதிரி. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. மணி என்னது? அப்பாக்கு சரியா மல்லுக்கு நான் மல்லுக்கு இருக்கிறேனா? நோ மணி, யூ ஆர் ராங். யூ ஆர் ராங். நீங்க தான் கண்ட விஷயத்துலாம் போய் பித்தல் ஆட்டம் சொல்லி. அண்ணா வேண்டாம், இது அவ இஷ்டப்படி பேசுவா, நடந்துப்பா. கேட்கறதுக்கு நாம யாருண்ணா? அதானே, நாம யாரு? இனிமே நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கிளம்பு. மணி என்னது? சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி. எது சின்ன விஷயம்? கம்ப்யூட்டர் குறிஞ்சி படம் வந்து அதை நீங்க போலீஸ் கிட்ட மறைச்சு சின்ன விஷயம். இப்ப ருத்ராபதி எங்கள் இறந்து போயிருக்காரு, அது சின்ன விஷயம். நாளைக்கு இவளை கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் சின்ன விஷயம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவேன். அப்ப நாங்க அவமானப்பட்டு போறதுக்கு இப்பவே போறோம். மணி, யூ ஆர் a fool. நீ இந்த மாதிரி அவசரப்படுறதா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. குருஜியோட போட்டோ கம்ப்யூட்டரில் வந்தா அந்த விஷயத்தை எங்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு பிரசாத் சொல்லியிருந்தார் ருத்ராபதி. அது உனக்கு தெரியுமா? நான் செத்தா யாரும் அழக்கூடாது, அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற அஞ்சலி அப்படின்னு ருத்ராபதி என்கிட்ட சொல்லியிருந்தார். அது தெரியுமா? பிரசாத் லலிதாவோட கல்யாணத்துக்கு நாள் பார்த்து மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எதுவுமே தெரியாது. நானும் உங்களை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டா ஒன்றும் நடக்காது. மணி, சித்தரப்பட்டிலேருந்து அப்பாவை வரவழைக்கிறதுல ஏற்பாடு பண்ணு. கல்யாண விஷயமா நான் அப்பாட்ட பேசணும். சூட்சுமம், அதை வாதித்தால் சேதமாகும் ரகசியம். காதுக்குள் சொன்ன செய்தி போல் அதை சோதித்தால் இல்லை அதே வசியம். சேதுக்கரை அமர்ந்த வண்ணம் திருவுளம், மோதிக்கரை சேர்ந்த எண்ணந்தனை பாதி கூட புரிதல் அரிது. அவன் திருவிளையாட்டோ என்றும் புதிது.